Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா ஆல் சீரியல்ஸோட வீக் 49 டிஆர் ரேட்டிங் தான் ஷேர் பண்ண போறோம். ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபாஸ்ட் வந்து சன் டிவி எடுத்துட்டோம்னா இந்த தடவை எல்லா சேனல்ஸ் ரேட்டிங்குமே ரொம்ப லோவாக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சென்னையில் நடந்த புயல் தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ சன் டிவியில் லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பிளேஸில் வந்து செவ்வந்தி தான் இருக்காங்க. ஸோ ஆன் த வேலை எண்டிங் ஜூன் வர போகிறாங்க. நம்ம அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தது தான். அதுக்கடுத்து பார்க்கும்போது லோ செகண்டில் மீனாக இருக்காங்க. ஸோ இந்த 2 சீரியல் லோ. இந்த தடவை சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மிஸ்டர் மனைவி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 4 பாயிண்ட் சம்திங் வந்திருக்காங்க. மற்றபடி புது வசந்தம் கொஞ்சம் லோ போயிருக்காங்க. அதுக்கடுத்து இலக்கியாவும் லோவில் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மெயின் சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஆவரேஜ் தான். இந்த தடவை சேஞ்சிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிங்கப்பெண்ணே எப்பவுமே போல் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து கயல் ரீச் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பிளேஸில் வந்து சுந்தரி, ஃபோர்த்து பிளேஸில் வந்து எதிர்நீச்சல், ஃபிஃப்த் பிளேஸில் வந்து வானத்தை போல் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வாரம் நடந்த சேஞ்சஸ். அதுக்கடுத்து பார்க்கும்போது விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் வந்து ஆல்மோஸ்ட் ஈரமான ரோஜாவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்க சீரியலை. இந்த சீரியலில் லோ அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு வாசல் ஃபாஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக டெலிகாஸ்ட் பண்ண சக்திவேல் பார்த்தோன்னா 2.1 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈரமான ரோஜாவே பிளேஸாக அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தடவை சிறகடிக்கு ஆசை ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸில் பாக்கியலக்ஷ்மி, மூணாவது பிளேஸில் ஆஹா கல்யாணம் வந்திருக்காங்க. பிக் பாஸில் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு டிஆர்பி ரேட்டிங். மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. எல்லாமே அஸ் யூஷுவலாக வழக்கம் போல் இருக்கிற டிஆர்பி ரேட்டிங் தான். ஸோ ஜீ தமிழ் எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் லோ அப்படின்னு பார்க்கும்போது சண்டைக்கோழி, செகண்ட் பிளேஸில் பார்க்கும்போது இந்திரா கனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தடவை வித்யா நம்பர் 1 கொஞ்சம் முன்னாடி வந்து இதயத்தை பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து எல்லாமே அஸ் யூஷுவல். ஸோ போன தடவை நினைத்தாலே இனிக்கும் பிஃபோர் இருந்தாங்க. இப்போ வந்து நினைத்தாலே இனிக்கும் பேக் போய் சீதாராமன் அவங்களோட பிளேஸை அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் பிளேஸில் கார்த்திகை தீபம், செகண்ட் பிளேஸில் அண்ணா, தேர்ட் பிளேஸில் வந்து மாறி, ஃபோர்த் பிளேஸில் மீனாட்சி பொண்ணுங்க, ஃபிஃப்த் பிளேஸில் சீதாராமன். ஸோ மற்றபடி பார்க்கும்போது எல்லாமே அஸ் யூஷுவலான ரேட்டிங் தான். மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ டாப் 5 ஆஃப் தமிழ்நாடு அச்சீவ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வழக்கம் போல் சன் டிவி தான். ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்கும்போது வந்து வானத்தை போல், ஃபோர்த்து பிளேஸில் வந்து எதிர்நீச்சல் ரீச் பண்ணியிருக்காங்க. தேர்டு பிளேஸில் சுந்தரி, செகண்ட் பிளேஸில் வந்து கயல், ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து சிங்கப்பெண்ணே. ஸோ கண்டிப்பாக டாப் 5 சன் டிவி சீரியல்ஸ் மட்டும்தான். ஸோ எல்லா சீரியலோட ஸ்பெசிஃபிக்கான டிஆர் ரேட்டிங் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஷேர் பண்ணியாச்சு. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.